தினமலர் திருச்சி. தலைப்பு: தம்பதி உட்பட 12 வடமாநில கொள்ளையரை தூக்கியது போலீஸ். ரூபாய் 10 கோடி நகை கொள்ளை வழக்கில் நடந்தது என்ன? எஸ்பி பரபரப்பேட்டி. திருச்சி, அக்டோபர் 11. திருச்சி அருகே நடந்த ரூபாய் 10 கோடி நகைக்கொள்ளை வழக்கில் ஒரு பெண் உட்பட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து எஸ்பி செல்வநாகரத்தினம் நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டி: சென்னை தனியார் நகைக்கடை மேலாளர் குணவந்த், டிரைவர் பிரதீப் லால் உட்பட 3 பேர் 12 கிலோ தங்க நகையுடன் புறப்பட்டு மதுரை, திண்டுக்கல்லில் 2 கிலோ நகையை விற்பனை செய்து மீதமுள்ள 10 கிலோ நகையுடன் கடந்த 13ஆம் தேதி காரில் சென்னை புறப்பட்டனர். திருச்சி இருங்கலூர் அருகே இயற்கை உபாதைக்காக மேலாளர் குணவந்த் காரை நிறுத்தச் சொன்னபோது மற்றொரு காரில் பின்னால் வந்த 5 பேர் கும்பல் இவர்களை தாக்கி மிளகாப்பொடி தூவி 10 கிலோ நகையை கொள்ளையடித்ததாக புகார் வந்தது. அதன் பேரில் நடந்த விசாரணையில் டிரைவர் பிரதீப் லால் முரணான தகவல்களை தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், பீகார் சென்று தேடுதல் வேட்டை நடந்தது. இதில் கார் டிரைவர் பிரதீப் லால், ராஜஸ்தானை சேர்ந்த நண்பர்கள் அனுமன் ராம், கைலாஷ், பன்னாராம், முகமது சோகைல், மனோகர் ராம், மனிஷி ராகி, மங்கிலால் கனாராம், விக்ரம் ராம், நிவாஸ் ஜாட் 18 ஆகிய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நகை உருக்க உதவிய டிரைவர் சகோதரன் பரத்ராம் 31, அவர் மனைவி லட்சுமி தேவி 27, ராஜேஷ் 24 ஆகிய 3 பேரை நேற்று கைது செய்தோம். இவர்களிடமிருந்து மொத்தம் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள 9.681 கிலோ தங்கம், ரூபாய் 6,05,000 ரொக்கம், நாட்டு துப்பாக்கி, கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் அனைவரின் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாயும். சபாஸ் போலீஸ். இந்த வழக்கில் திருட்டு போன நகையில் 97% மீட்கப்பட்டுள்ளது. இந்த தேடுதல் வேட்டையில் 5 இன்ஸ்பெக்டர், 6 சப் இன்ஸ்பெக்டர், 30 போலீஸ் இணைந்து செயல்பட்டதால் இந்த வெற்றி கிடைத்தது. இவர்களுக்கு பரிசு மற்றும் நன்னடத்தை சான்று வழங்கப்பட உள்ளது. இந்த குற்றச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களில் பன்னாராம், மனிஷி ரோகி, விக்ரம் ராம், முகமது சைகைல் ஆகிய 4 பேர் மீது வட மாநிலங்களில் ஏற்கனவே பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட வழக்குகள் உள்ளன. இதில் பன்னாராம் மீது மட்டும் 12 கொள்ளை வழக்கு உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு வட மாநில போலீசார் எங்களுக்கு உதவினர். கொள்ளையடித்து நகைக்கடன் நன்கொடை. இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரான பன்னாராம் உருக்கிய நகையை விற்பனை செய்து அதில் ரூபாய் 1.50 லட்சம் அங்குள்ள கோசாலை ஒன்றுக்கு நன்கொடை கொடுத்துள்ளார். இந்த வழக்கில் புலன் விசாரணையில் 250 சிம் கார்டு, 300 சிசிடிவி பதிவு, 6 வங்கி கணக்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. குற்றவாளிகள் செல்போன் மட்டுமல்லாது வேறு சில சமூக ஊடகங்கள் மூலமும் தகவல் பரிமாறியுள்ளனர். சம்பவம் நடந்த இருங்கலூர் பகுதி இருட்டாக உள்ளதாக வந்த புகாரில் அனைத்து பகுதியும் சோலார் கண்காணிப்பு கேமரா, மின்விளக்கு நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு. கேட்கலாம். நகைக்கடை உரிமையாளர்கள் அதிக நகை கொண்டு செல்லும் போது போலீசாரிடம் அணுகி அரசுக்கு உரிய தொகையை கட்டினால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படும். இவ்வாறு எஸ்பி செல்வநாகரத்தினம் கூறினார். மூளையாக செயல்பட்ட டிரைவர். சம்பவம் குறித்து எஸ்பி செல்வநாகரத்தினம் மேலும் கூறுகையில், பொதுவாக எந்த நிறுவனத்தில் யாரை வேலைக்கு அமர்த்தினாலும் அவர்களின் குற்ற பின்னணி குறித்து விசாரித்து வேலைக்கு வைக்க வேண்டும். டிரைவர் பிரதீப் லால் சம்பந்தப்பட்ட கடையில் 3 மாதம் முன்பு தான் வேலையில் சேர்ந்து இந்த கொள்ளைக்கு மூளையாக செயல்பட்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவத்தை முதலில் நண்பர்கள் மூலம் மற்றொரு காரை மோதவிட்டு நிலைகுலைய செய்து பிறகு காரில் இருக்கும் நகையை கொள்ளையடிப்பதுதான் திட்டம்.
ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையவில்லை. இதனால் குணவந்த் இயற்கை உபாதை கழிக்க கேட்டபோது நண்பர்களுக்கு SMS அனுப்ப வேண்டும் என்றே இருட்டான இடத்தில் கொண்டு போய் காரை நிறுத்தியுள்ளான் என்றார். திருச்சி அருகே 10 கிலோ தங்க நகை கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த 12 பேர் அவர்களிடமிருந்து கைப்பற்றிய நகைகளுடன் SP செல்வநாகரத்தினம் மற்றும் தனிப்படை போலீசார். மீனவர் வலையில் சிக்கியது 12 அடி ராட்சச குளுவி பாம்பு. புதுக்கோட்டை மாவட்டம் கட்டுமாவடி அருகே உள்ள செம்பியன் மகாதேவி பட்டினம் கிராமத்தை சேர்ந்த தினேஷ், செந்தலைப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்த அன்வர் ஆகிய இருவரும் நாட்டுப்படகில் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். குறைந்த ஆழத்தில் மீன்பிடிக்க பயன்படும் பட்டி வலையில் கட்டுமாவடி கடல் எல்லையில் மீன்பிடித்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது வலையில் மீன்களுடன் சேர்ந்து 12 அடி நீளமுள்ள ராட்சச குளுவி பாம்பு சிக்கியது. விஷத்தன்மை இல்லாத இந்த பாம்பு கடித்தால் சதையை பேர்த்து எடுத்துவிடும். இதனால் இருவரும் சாதுரியமாக பாம்பை பிடித்து மீண்டும் கடலுக்குள் விடுவித்தனர். சாதாரணமாக சிறிய வகை பாம்பு மட்டுமே வலையில் சிக்கும். ஆனால் 12 அடி நீளமுள்ள பாம்பு வலையில் சிக்கியது மீனவர்களிடம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கட்டுமாவடி மீனவர் வலையில் சிக்கிய 12 அடி நீளமுள்ள ராட்சச குளுவி பாம்பு. விஜய் கூட்டத்தில் தள்ளுமுள்ளுக்கு காரணம் எத்தனை ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டது? கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட பலர் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தாவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனையும் அவருக்கு அடைக்கலம் அளித்த வெங்கமேட்டை சேர்ந்த தாவேகா தொண்டர் பவுன்ராஜையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு பவுன்ராஜ் தாக்கல் செய்த மனு கரூர் மாவட்ட கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி எஸ்ஐடியினர் மதியழகனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கரூர் குற்றவியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் எண் 1இல் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனு மீது விசாரணை நடத்திய மாஜிஸ்திரேட் பரத்குமார் மதியழகனை 2 நாள் போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க அனுமதி அளித்தார். இதையடுத்து எஸ்ஐடியினர் மதியழகனை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள தங்கள் முகாம் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தினர். விஜய் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது, உயிரிழப்பு சம்பவத்திற்கான காரணம் குறித்து மதியழகன் கூறும் தகவல் என்ன, இதில் கூட்டு சதி உள்ளதா, கேமராக்கள் பதிவான காட்சிகளில் சந்தேகப்படும் வகையில் யாராவது இருந்தார்களா, அப்படி இருந்தால் அவர்கள் யார் என்பது தெரியுமா, தள்ளுமுள்ளு ஏற்பட காரணம் என்ன, கூட்டத்தை படம் பிடிக்க எத்தனை ட்ரோன் காமிராக்கள் தாவேகா சார்பில் பயன்படுத்தப்பட்டது, அந்த ட்ரோன்கள் யாரிடம் இருந்து பெறப்பட்டது என்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு மதியழகனை அழைத்துச் சென்று அங்கு அவர் கூறிய தகவல்களையும் வீடியோவில் பதிவு செய்ய உள்ளதாக தகவல் வெளியானது. இதையடுத்து நேற்று காலை முதல் பல்வேறு நிருபர்கள் மற்றும் வீடியோகிராஃபர்கள் அங்கு குழுமியிருந்தார்கள். ஆனால் மாலை 4 மணி வரை மதியழகன் சம்பவ இடத்திற்கு அழைத்து வரப்படவில்லை. 2 நாள் விசாரணை முடிவடைந்து இன்று 11ஆம் தேதி மதியம் 3:30 மணிக்கு மதியழகனை கோர்ட்டில் எஸ்ஐடியினர் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதியழகனுக்கு ஜாமீன் கேட்டு
அவரது வக்கீல்கள் தாக்கல் செய்த மனு வரும் 11ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தவேகா சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தனர். 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக தவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உட்பட பலர் மீது கரூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தவேகா கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகனையும் அவருக்கு அடைக்கலம் அளித்த வெங்கமேட்டைச் சேர்ந்த தவேகா தொண்டர் பவுன்ராஜையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு பவுன்ராஜ் தாக்கல் செய்த மனு கரூர் மாவட்டம் கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. கடந்த 9ஆம் தேதி SID-யினர் மதியழகனை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கரூர் குற்றவியல் மாஜிஸ்திரேட் கோர்ட் எண் 1 மனு தாக்கல் செய்தனர். ஆன்லைனில் ஆன்மீக வகுப்புகள். தயானந்த சரஸ்வதி ஆசிரமம் அழைப்பு. ரிஷிகேஷில் உள்ள சுவாமி தயானந்த ஆசிரமத்தின் சார்பில் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி ஆன்லைனில் ஆன்மீக வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளது. இது குறித்து ரிஷிகேஷ் சுவாமி தயானந்த் சரஸ்வதி ஆசிரமத்திலிருந்து சுவாமி சதேவானந்த தெரிவித்துள்ளதாவது: இந்த ஆன்மீக வகுப்புகள் மூலம் துன்பத்திற்கான காரணம், மனதை நெறிப்படுத்தும் வழி, மனித பிறவியின் மகத்துவம், உண்மையான செல்வம் பற்றி வேத சாஸ்திரங்கள் உள்ள ஆன்மீக உண்மைகள் விளக்கி கூறப்பட உள்ளது. இதில் பிராணாயாமம், தியானம், சத்சங்கம், ஆன்மீக வினாவிடை, ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, உபநிடதங்கள் மற்றும் பல ஆன்மீக நூல்களில் உள்ள கருத்துக்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளது. ஆன்மீகத்தில் ஆர்வமுள்ள, தமிழ் எழுத படிக்க தெரிந்த 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். முன்பதிவு செய்பவர்கள் மட்டுமே வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியும். வாரத்தில் 5 நாட்கள் தினமும் தலா 1 மணி நேரம் 3 வகுப்புகள் நடைபெறும். முன்பதிவு செய்பவர்கள் அனைத்து வகுப்புகளிலும் தவறாமல் பங்கேற்பது அவசியம். ஆன்லைனில் வகுப்புகளை நடத்த தேவையான சாதனங்களை வாங்கி பராமரிக்க ஆகும் செலவுகளை ஈடு செய்ய ஒவ்வொருவருக்கும் மாதம் 750 நன்கொடை செலுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் மாதம் 750 நன்கொடை செலுத்த வேண்டும். ஆசிரம குழுவில் தெய்வீக அனுபவங்களை பெற வசதியாக திருவண்ணாமலை, காசி, ரிஷிகேஷ் மற்றும் பல ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஊர்களிலும் நேரடி பயிற்சி வகுப்புகள் 10 முதல் 15 நாட்கள் நடத்தப்படும். இதற்கு தனியாக நன்கொடை செலுத்தி 3 மாதங்களுக்கு முன்பே முன்பதிவு செய்ய வேண்டும். முன்பதிவு மற்றும் விவரங்களுக்கு இமெயில் ஐடி என்ற இமெயில் மற்றும் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளவும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். 25 டன் ரேஷன் அரிசி பறிமுதல். கோவை மதுக்கடை அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக கேரளாவுக்கு சென்ற லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் 25 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்தது. இதன் மதிப்பு 8 லட்சம் ரூபாயாகும். லாரி டிரைவரான தர்மபுரியைச் சேர்ந்த சுப்பிரமணியை கைது செய்தனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து ரேஷன் அரிசியை கடத்தி வருவதாக சுப்பிரமணி தெரிவித்தார். அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் அந்த அரிசி கர்நாடக மாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்டதா அல்லது தமிழக ரேஷன் அரிசியா என்று விசாரிக்கின்றனர். விளையாட்டு உலகம் சினிமா. 80வது அரையிறுதிப் போட்டி. ஜோகோவிச் சாதனை. நோவாக் ஜோகோவிச் சீனாவின் கிஷாங் நகரில் ATP ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டி அக்டோபர் 1 தேதி தொடங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு நேற்று முன்தினம் இரவு நடந்த காலிறுதி ஆட்டத்தில் பெல்ஜியம் வீரர் ஜீசோஃபெர்ஸ் செர்பியா வீரர் நோவாக்
ஆஹ், ஜோக்கோவிச் மோதினர். நோவாக் ஜோக்கோவிச் மோதினர். இதில் 6:3, 7:5 என ஜோக்கோவிச் வென்று அரையிறுதிக்கு முன்னேறினர். இதன் மூலம் 80வது முறையாக ஏடிபி மாஸ்டர்ஸ் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று ஜோக்கோவிச் சாதனை படைத்தார். ரஃபேல் நடால் 76 முறையும் ரோஜர் ஃபெடரர் 66 முறையும் ஏடிபி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இன்றைய பெண்கள் உலகக்கோப்பை கொழும்பு மதியம் 3 மணி. இலங்கை விசஸ் இங்கிலாந்து. ரொனால்டோவுக்கு விருது. இந்த ஆண்டு நடந்த சர்வதேச போட்டிகளில் வென்ற போர்ச்சுகல் நாட்டின் கால்பந்து, ஃபுட்சால், பீச் சாக்கர் அணிகளுக்கு போர்ச்சுகல் கால்பந்து கூட்டமைப்பு சார்பில் விருதுகள் வழங்கப்பட்டன. 2025 ஜூன் மாதத்தில் நெசனஸ் கோப்பை வென்ற போர்ச்சுகல் ஆண்கள் கால்பந்து அணியின் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு குளோபோ பிரஸ்டிஜியோ விருது வழங்கப்பட்டது. விருது பெற்று கொண்டு ரொனால்டோ பேசுகையில், இது என் கால்பந்து வாழ்க்கையில் முடிவுக்கான விருது அல்ல, மாறாக என் முயற்சியை அர்ப்பணிப்பு தொடர வேண்டும் என விருது வழங்கப்பட்டுள்ளது. முடிந்த அளவுக்கு நாட்டு அணிக்காக நான் விளையாடுவேன். இளம் தலைமுறை வீரர்களுடன் விளையாடுவதில் நான் நிறைய கற்றுக்கொள்கிறேன் என்றார். இன்றைய ப்ரோ கபடி லீக். சென்னை இரவு 8 மணி. பெங்களூர் புல்ஸ் ஜெய்ப்பூர் பேந்தர்ஸ். சென்னை இரவு 9 மணி. தமிழ் தலைவாஸ் புனேரி பல்டன். 23 வயதில் 7வது டெஸ்ட் சதம். ஜெயஸ்வால் புது சாதனை. டில்லியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையே 2வது டெஸ்ட் போட்டி நேற்று தொடங்கியது. இந்திய அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்தது. இந்திய அணியின் தொடக்க வீரர்களான KL ராகுல், யாஷாஸ்வி ஜெய்ஸ்வால் களமிறங்கினர். ராகுல் 38 ரன் எடுத்து வெளியேறினார். ஜெயஸ்வால் 10 பவுண்டரியுடன் 82 பந்துகளில் அரை சதம் கடந்தார். தொடர்ந்து அவர் 16 பவுண்டரியுடன் 145 பந்துகளில் சதம் வெட்டினார். 23 வயது ஜெயஸ்வால் 7வது டெஸ்ட் சதம் அடித்துள்ளார். இதன் மூலம் 24 வயதுக்குள் 7 சதங்கள் அடித்த பிரபலங்கள் பட்டியலில் அவர் இணைகிறார். இந்த பட்டியலில் 24 வயதுக்குள் 12 சதம் அடித்த டோன் பிராட்மேன் ஆஷி முதலிடம். 11 சதத்துடன் சச்சின் டெண்டுல்கர். இந்தியா 2வது இடம். 9 சதத்துடன் கேரி சோபர்ஸ் வேகி 3வது இடம் வகிக்கின்றனர். 7 சதங்கள் அடித்த ஜோவத் மியான் டாட், கேன் வில்லியம்சன், அலாஸ்டர் குக், கிரீம் ஸ்மித் வரிசையில் ஜெயஸ்வால் இணைகிறார். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் தொடக்க வீரரான 7 சதம் அடித்து ஜெய்ஸ்வால் சாதனை படைத்துள்ளார். தொடக்க வீரர்களில் ரோஹித் சர்மா 9 சதம் அடித்து முதலிடம் வகித்துள்ளார். 7 சதங்களில் 5 முறை 150 ரன் எடுத்து ஜெய்ஸ்வால் சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வரலாற்றில் 5 முறை 150+ ரன் எடுத்து கேன் வில்லியம்சன், மார்னஸ் லாபுஷேன் வரிசையில் ஜெய்ஸ்வால் இணைகிறார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் 8 முறை 180 ரன் எடுத்துள்ளார். அதிக முறை 180 ரன் எடுத்த இந்திய வீரர்களில் ஜெய்ஸ்வால் 3வது இடம் பெறுகிறார். 14 முறை 150 ரன் எடுத்த வீரேந்திர சேவாக் முதலிடம். 11 முறை எடுத்த சுனில் கவாஸ்கர் 2வது இடம் வகிக்கிறார்.
மற்றொரு 23 வயது வீரர். 23 வயது ஜெயஸ்வால் மற்றொரு 23 வயது வீரர் சாய் சுதர்ஷன் இணைந்து 306 பந்துகளில் 193 ரன் சேர்த்தனர். சாய் சுதர்ஷன் 12 பவுண்டரியுடன் 87 ரன் எடுத்து அவுட் ஆனார். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் ஜெயஸ்வால் 22 பவுண்டரியுடன் 173 ரன் எடுத்தும் கேப்டன் சுப்மன் கில் 20 ரன் எடுத்தும் ஆட்டமிழக்காமல் இருந்தனர். இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புடன் 318 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்ற மகிழ்ச்சியில் எகிப்து அணியினர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு எகிப்து, அல்ஜீரியா அணிகள் தகுதி. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் பீபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 ஜூன், ஜூலை மாதங்களில் நடக்கிறது. இதில் 48 நாடுகளின் அணிகள் பங்கேற்கும். இப்போது மண்டல வாரியாக தகுதி சுற்று ஆட்டங்கள் நடந்து வருகின்றன. ஆப்பிரிக்காவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 இடங்களில் 54 நாடுகள் போட்டியிட்டு தகுதி சுற்று ஆட்டங்களில் விளையாடுகின்றன. ஏ குரூப் ஆட்டத்தில் ஜிபூட்டி அணியை 3-0 என எகிப்து அணி தோற்கடித்தது. இதன் மூலம் ஏ குரூப்பில் முதலிடம் பெற்று உலகக்கோப்பை போட்டிக்கு எகிப்து தகுதி பெற்றது. ஜி குரூப் ஆட்டத்தில் சொமாலியா அணியை 3-0 என அல்ஜீரியா வென்று குரூப்பில் முதலிடம் பிடித்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது. ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் இருந்து மொராக்கோ, துனிசியா அணிகள் தகுதி பெற்றுள்ளனர். கிளட் இன்பவான்கள் செஸ் போட்டி 8.5 புள்ளிகளுடன் காஸ்பரோ முன்னிலை. அமெரிக்காவில் செயின்ட் லூயிஸ் நகரில் கிளட்ச் ஜாம்வான் செஸ் போட்டி அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கியது. இதில் 13வது உலக சாம்பியன் கேரி காஸ்பரோ 62 வயது, 15வது உலக கோப்பை சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் வயது 55 மோதுகின்றனர். இருவரும் 6 ரேபிட் 6 பிளிஸ்ட் ஆட்டங்களில் விளையாடுகின்றனர். முதல் நாளில் நடந்த 4 ஆட்டங்களில் 1 வெற்றி, 3 டிரா என காஸ்பரோ 2.5 புள்ளியுடன் 1 தோல்வி, 3 டிரா என ஆனந்த் 1.5 புள்ளியும் பெற்றார். 2வது நாளாக நேற்று முன்தினம் இரவு 4 ஆட்டங்கள் நடந்தன. இதில் வெற்றிக்கு 2 புள்ளி, டிரா 1 புள்ளி வழங்கப்படும். முதல் ரேபிட் ஆட்டத்தில் வெற்றி பெறும் நிலையில் ஆனந்த் இருந்தார். ஆனால் நேர பற்றாக்குறையால் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டு காஸ்பரோ வெற்றி பெற்றார். 2வது ரேபிட் ஆட்டம் டிரா ஆனது. 3வது பிளிட்ஸ் ஆட்டத்தில் 18 நகர்வுகளில் காஸ்பரோ வெற்றி பெற்றார். 4வது பிளிட்ஸ் ஆட்டம் டிரா ஆனது. 2வது நாளில் 2 வெற்றி 2 டிரா என 6 புள்ளி சேர்த்து காஸ்பரோ 8.5 புள்ளியுடன் முன்னிலை வகிக்கிறார். ஆனந்த் 3.5 புள்ளி பெற்றிருக்கிறார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி இந்திய அணிக்கு வெண்கல பதக்கம். கவுஹாத்தியில் உலக ஜூனியர் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி அக்டோபர் 6ஆம் தேதி தொடங்கியது. கலப்பு அணிகளுக்கான சுகந்தி நேதா கோப்பைக்கான போட்டி 36 அணிகள் பங்கேற்றன. குரூப் போட்டியில் நேபாள், இலங்கை, ஐக்கிய அமீரகம் அணிகளை இந்தியா வென்று காலிறுதிக்கு முன்னேறியது. நேற்று முன்தினம் நடந்த காலிறுதி தென்கொரியா அணியை வீழ்த்தி
அரையிலிருக்கும் வீழ்த்தி அரையிறுதிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது. இந்நிலையில் நேற்று காலை நடந்த முதல் அரையிறுதியில் இந்தோனேஷியா இந்தியா அணிகள் மோதின. இதில் 45-35, 45-21 என இந்தோனேஷியா அணி வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. அரையிறுதியில் தோல்வி அடைந்த இந்திய அணியை வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. உலக ஜூனியர் போட்டியில் முதல் முறையாக இந்தியா பதக்கம் வென்றுள்ளது. துருக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோவிலில் இருந்த மலை நுழைவுவாயிலில் செதுக்கப்பட்டுள்ள தேவதை முகம். துருக்கியில் 2700 ஆண்டு கோயில். இஸ்தான்புல். துருக்கியில் 2700 ஆண்டுகளுக்கு முன்பு பிரைஜியான் பேரரசு இருந்தது. இவர்கள் ஆட்சி செய்த இடம் இப்பொழுது டெனிசில் நகருக்கு அருகில் அமைந்துள்ளது. இங்கு துருக்கி தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய அகழாய்வில் பிரைஜியான் பேரரசில் தாய்மை மற்றும் இயற்கை தெய்வமாக வணங்கப்பட்ட தேவதையின் கோயில் இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர். பமுக்கலே பல்கலைக்கழக பேராசிரியர் பில்கே இல்மாஸ் தலைமையில் இந்த ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடித்துள்ளனர். மலையின் உச்சியில் இடிந்து மண்ணாக்கி போன பெரிய கட்டடத்தின் கீழே குகை போன்ற பகுதியில் இந்த தேவதையின் கோயில் இருந்துள்ளது. அபிஷேகம், தீர்த்தம் வெளியேறுவதற்கான வழி மற்றும் சடங்குகள் செய்வதற்காக கற்களால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் ஆகியவையும் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம். வீதிக்கு ஓடி வரும் மக்கள். மணிலா. பிலிப்பைன்ஸில் 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டது. தக்கூர் நகரில் இதன் பாதிப்பு அதிகமாக உணரப்பட்டது. கட்டடங்கள் அதிர்ந்து இதனால் மருத்துவமனை மற்றும் வணிக வளாகங்களில் இருந்து மக்கள் அலறிக்கொண்டு வீதியில் வெளியே ஓடி வந்தனர். இதையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் கிழக்கு பகுதியில் பசிபிக் கடலோரம் உள்ள கிராம நகர மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். சமூக வலைதளம் மற்றும் செல்போன் தகவல்கள் மூலம் அறிவித்தனர். நேற்று மாலை அங்கு மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. 2 வாரங்களுக்கு முன்பு பிலிப்பைன்ஸில் சிபு தீவில் 6.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் 74 பேர் பலியானார்கள்.